இந்த ஹெர்னியா யாருக்கு வரும்? குடல் இறக்கம் யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாத்திரைகள் மூலியமாவும் மருந்து மூலியமா சரிப்படுத்த முடியாது. லாப்ரோஸ்கோபியா அந்த உள்ள போன குடலை வந்து கீழே இறக்கி அந்த ஹலோ, திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீவத்சன் குருமூர்த்தி, சீனியர் கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎன்டராலஜிஸ்ட். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் வந்து குடல் இறக்கம், ஹெர்னியா. ஹெர்னியானா என்ன? ஹெர்னியா அப்படிங்கிறது நம்ம அப்டமன் வால் மசில்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டிஃபெக்ட் ஆர் அ ஹோல் through which the intestinal contents and the fat around the intestine protrude out. ஸோ ஒரு சின்ன ஹோல் வழியா நம்ம இன்டெஸ்டைனும் அது சுற்றி இருக்கிற ஃபேட்டும் இந்த அப்டாமினல் வால் மசில்ஸ்குள்ளேருந்து வெளியில வருது பேர் தான் ஹெர்னியா அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெர்னியா யாருக்கு வரும்? குடல் இறக்கம் யாருக்கு அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் அப்டாமினல் வால் மசில்ஸை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்றாங்களோ அவங்களுக்கு வரும். ரொம்ப அதிகமாக காஃப் பண்றவங்க, ரொம்ப அதிகமாக வீசிங் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப அதிகமாக ஸ்மோக் பண்றவங்களுக்கு, ரொம்ப ஸ்ட்ரெனுவஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்றவங்களுக்கு, சிமிலர்லி விமென் போஸ்ட் பிரெக்னன்சி அவங்க அப்டாமினல் வால் மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த ஹெர்னியா வரத்துக்கு உண்டான பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹெர்னியா வந்து எனக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மால் ஸ்வெல்லிங் இருமும் போது அல்லது அப்டாமினல் மசில்ஸை ஸ்ட்ரெயின் பண்ணும்போது நம்ம தொப்புலையோ அல்லது கீழே வந்து கிராயின்லையோ ஒரு சின்ன ஸ்வெல்லிங் ஒன்று தெரியும். ஸோ அது தெரிஞ்சதுன்னா அதுதான் ஹெர்னியாக்கு உண்டான ஒரு அறிகுறி. ஹெர்னியா வந்ததுன்னா என்ன சார் பண்ணணும் அடுத்து? வெரி சிம்பிள். ஒன்ஸ் யூ ஹேவ் அ ஹெர்னியா, இமீடியட்லி கன்சல்ட் யுவர் ட்ரீட்டிங் டாக்டர். ஸோ ஹெர்னியா வந்ததுன்னா என்ன பண்ணும்? ட்ரீட்டிங் டாக்டரை போய் பாருங்க. அவர் ஒரு கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுவார். ஆப்வியஸாக கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணும்போதே அது எந்த டைப் ஆஃப் ஹெர்னியா அப்படின்னு தெரியும். இங்குவைனல் ஹெர்னியாவாக இருக்கலாம், தொப்புல சுற்றி இருக்கிறது அம்பிளிக்கல் ஹெர்னியா அல்லது பெரிய அம்பிளிக்கல் ஹெர்னியாவாக இருக்கலாம், அல்லது எபிகாஸ்ட்ரிக் அல்லது வென்ட்ரல் ஹெர்னியாவாக இருக்கலாம். ஹெர்னியா வரத்துக்கு உண்டான இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீவியஸ் ஓப்பன் அப்டாமினல் சர்ஜரி. ப்ரீவியஸ் சர்ஜரி பண்றவங்களுக்கு ஒரு பெரிய தழும்பு இருக்கும்போது அந்த தழும்பு இருக்கிற இடத்துல அந்த அப்டாமினல் வால் மசில்ஸ் கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப இந்த ஹெர்னியா வரத்துக்கு உண்டான ஒரு தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து வென்ட்ரல் ஹெர்னியா அல்லது இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஹெர்னியா இருக்கு, டாக்டரை போய் பார்த்துட்டீங்க, என்ன பண்ணணும் அடுத்து? மேபி ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் ஒன்று பண்ணி பார்ப்பாங்க. பெரிய ஹெர்னியா, மேசிவ் அப்டாமினல் ஹெர்னியாஸ், அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்டாமினல் வால் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படக்கூடிய பெரிய ஹெர்னியாக்கு சில டைம்ஸ் நாங்கள் வந்து ஒரு சிடி ஸ்கேன் கூட பண்ணி பார்ப்போம். ஸோ இது ஒன்ஸ் இந்த டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அடுத்தது வந்து ட்ரீட்மெண்ட்னு பார்த்தோம்னா இதுக்கு வந்து சர்ஜரி தான். ஸோ எந்த மாதிரியான சர்ஜரி பண்ணுவோம்? ஏன் சார் ஹெர்னியாக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அப்படின்னா, ஹெர்னியாங்கிறது அப்டமினல் வால் மசில்ஸ்ல இருக்கிற ஒரு டிஃபெக்ட், ஒரு சின்ன ஹோல். அது வந்து மாத்திரைகள் மூலியமாகவும் மருந்து மூலியமாக சரிப்படுத்த முடியாது. சர்ஜரி மட்டும்தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட். சர்ஜரினா என்ன சர்ஜரி சார்? வயிற்று அறுத்து பெரிய தழும்பு வச்சு ஆப்ரேஷன் பண்ணுவீங்களா அப்படின்னா அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இது வந்து லாப்ரோஸ்கோபி மூலியமாக ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேஷன் தான் லாப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா சர்ஜரி. ஸோ லாப்ரோஸ்கோபியில் ஏன் சார் பண்ணணும், அதில் என்ன அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தழும்பே கிடையாது. 3-4 சின்ன ஹோல்ஸ் தான் இருக்கும். ரெண்டாவது, வலி பெருசாக இருக்காது. அறுத்து பண்ணுற ஆப்ரேஷனுக்கும் 3 சின்ன ஹோல்ஸ் போட்டு பண்ணுற ஆப்ரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பேஷண்ட்ஸ்க்கு வந்து போஸ்ட் ஆப்ரேட்டிவாக பெயின் பெருசாக இருக்காது. பெயின் இல்லாதனால, தழும்பு இல்லாதனால பேஷண்ட்ஸ் வந்து அடுத்த நாளே, ஆப்ரேஷன் முடிஞ்ச அடுத்த நாள் பேஷண்ட்டை வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அவங்க நார்மல் டயட், த சேம் டே ஆஃப்டர் சர்ஜரி அவங்க நார்மல் டயட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் டே த பேஷண்ட் கேன் கெட் டிஸ்சார்ஜ் அண்ட் தே கேன் ஈவன் ரெஸ்யூம் தேர் ஆக்டிவிட்டி த நெக்ஸ்ட் டே. அவங்க ஆஃபீஸ் போதுனாலும் நெக்ஸ்ட் டே கூட போய்க்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் ஹெர்னியா சர்ஜரி விச் கேன் பி டன் ஈவன் அஸ் அ டே கேர் ப்ரொசீஜர். ஸோ காலையில் வந்து நீங்கள் எல்லா டெஸ்ட்டையும் பண்ணிவிட்டு காலையில் வெறும் வயிற்றில் வந்து அட்மிட் பண்ணிட்டோம்னா, ஃபர்ஸ்ட் சர்ஜரியாக மார்னிங் பண்ணிட்டோம்னா அன்றைக்கி ஈவினிங் கூட நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் உங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் லாப்ரோஸ்கோபிக் டே கேர் ஹெர்னியா சர்ஜரி. ஸோ இந்த ஹெர்னியா சர்ஜரி வந்து எப்படி சார் பண்ணலாம்? இங்குவைனல் ஹெர்னியா சர்ஜரினா என்ன, இன்சிஷனல் ஹெர்னியா சர்ஜரி எந்த விதமாக பண்ணலாம் அப்படின்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்குவைனல் ஹெர்னியா சர்ஜரி அப்படிங்கிறது காமனாக நாங்கள் பண்ணக்கூடிய 2 ப்ரொசீஜர் வந்து டிஇபி, டோட்டலி எக்ஸ்ட்ரா பெரிட்டோனியல் ரிப்பேர், அல்லது டிஏபிபி, டிரான்ஸ் அப்டாமினல் ப்ரீ பெரிட்டோனியல் ரிப்பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேசிக்காக வெளியில் வந்த குடல் ஃபுல்லாக உள்ள தள்ளி அந்த இடத்துல வந்து ஒரு வலை வைக்கணும். அந்த வலையோட சைஸ் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 18/12 சென்டிமீட்டர்ஸ். அந்த வலையோட சைஸ் வந்து இங்குவைனல் ஹெர்னியா யூஸ் பண்ணுறோம். இதுவே வென்ட்ரல் ஹெர்னியா அல்லது இன்சிஷனல் ஹெர்னியா அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து அந்த செய்முறை வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லாப்ரோஸ்கோபியா, அதுவும் லாப்ரோஸ்கோபியா பண்ணலாம்,
3 சின்ன ஹோல்ஸ் மூலியமாக தான் அதுவும் பண்ணுவோம். லாப்ரோஸ்கோப்பியாக அந்த உள்ளே போன குடலை வந்து கீழே இறக்கி அந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணி அந்த வலையை வந்து வைக்கணும். ஸோ அந்த வலையை வைக்கிறது வந்து எந்த விதமான வலையை வைக்கலாம் அப்படின்னா, இட் இஸ் a composite mesh is what we use for a procedure called as intraperitoneal onlay mesh plasty. இதே வலையை வந்து 2 மசில்ஸ்க்கு நடுவில் இடெப் அப்படிங்கிற முறையிலையும் நம்ம பண்ணலாம். ஸோ the advantages என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, as I said earlier, lesser scars, lesser pain, earlier return of bowel function and faster discharge from hospitals. So this is one of the major advantages of laparoscopic hernia surgery. So stay safe, stay healthy, and most importantly, stay informed. Thank you.